ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக வந்து இந்த டிஸ்கவுண்ட் வீல் தான் வந்திருக்கு. அதுதான் வந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை எடுக்கிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போது நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா 655 டைமண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 பண்டல் வந்திருக்கு. அந்த 2 பண்டலை தான் நம்ம எடுக்க போகிறோம். எப்படி முடிஞ்ச அளவுக்கு கம்மி டைமண்ட்ஸில் எடுக்கலாம் தான் வந்து பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்பின் போடுவோம். எத்தனை % டிஸ்கவுண்ட் வருது? 80% வந்திருக்கு. இப்போ 80%லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த 5 கிரேட் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு அப்போ தான் வந்து எதாவது கம்மியாக வந்தால் கூட நம்ம அந்த 100 டைமண்ட் இருக்கும்போது வாங்கும்போது நமக்கு டைமண்ட்ஸ் கம்மியாகும். ஸோ வந்து இந்த டைம் வந்து நம்ம அந்த 40 டைமண்டுக்கு அந்த கிரேட் இவோ டோக்கன் கிரேட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து திரும்ப ஸ்பின் பண்ணுவோம். ஐயோ, இன்றைக்கி வேறு கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு, அதனால தான் வந்து பேச முடியலங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 60% வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து அந்த 40 டைமண்ட் கொடுத்து அது வாங்கிக்கலாம். சப்போஸ் போன வாட்டி நம்ம இதுக்கு 20 டைமண்ட் கொடுத்து வாங்கியிருந்தா அந்த இதில் வந்து இப்போ எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்திருக்கும்? அதிகமாக வந்திருக்கும் கைஸ். அது எவ்வளோன்னு சரி எனக்கு தெரில. ஒரு 80 டைமண்ட் வச்சு வந்திருக்கும். திரும்ப ஸ்பின் போடுவோம். 75 வந்திருக்கு. சரி, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த வாங்கின டோக்கன்ஸ்லாம் வந்து ஸ்பின் பண்ணிடலாம். வந்து எவ்வளோ டோக்கன்ஸ் வாங்கியிருக்கோம்? 5 இது வாங்கியிருக்கோம். அதை வந்து ஸ்பின் போட்டுடலாம். எப்படியும் கொடுக்க மாட்டானோ எனக்கு தெரிஞ்சு. 5 டோக்கனுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு 10 டோக்கன் கொடுத்தா போதும் எனக்கு. நான் டோக்கனை சேர்த்து வச்சு, ஏன்னா இந்த ஜோக்கரில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறது. வேறு எதாவது நல்லதாக வந்தால் நல்ல ஈவெண்ட்டாக வந்தால் எடுக்கலாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். 7 டோக்கன் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் எதுவும் எல்லாமே முக்கியம் இருக்குது போல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 75க்கு இந்த எமௌண்ட் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். எமௌண்ட் நல்லா தான் கைஸ் இருக்குது. அதாவது ஹார்ட் இருக்குது, ஹார்ட்டை தொட்டா ஷேக் அடிக்கிற போல் நல்லாயிருக்கு. ஸோ 150 டைமண்டுக்கு அதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து கூட்டோன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வரும். எடுக்க முடியாது, வேஸ்ட்டு தான். ஓகே, எமௌண்ட் எடுத்தாச்சு. அப்புறம் ஓகே, கொடுத்துக்கலாம். வேறு எதுவும் சொல்லலை. இப்போ வந்து திரும்ப ஸ்பின் பண்ணுவோம். இந்த டைம் ஏதாவது கம்மியாக கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சதான் இது பண்ணிக்கலாம். 70% கொடுத்துருக்காங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சு 99 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 70 இதுக்கு எனக்கு அந்த 59 டைமண்ட் கொடுத்து அதை வாங்கிக்கலாம். டைமண்டை இன்க்ரீஸ் பண்ண விரும்பலை. இது வாங்கிக்கிட்டேன். இதோட நெக்ஸ்ட்டு 3 தான். அந்த 55லாம் கொடுத்துட்டா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கம்மி இது எல்லாமே அதிகமாக இருக்கும். பரவாயில்ல கைஸ், 99 கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 99ல் வந்து நம்ம 2 பண்டல் ஏதாவது ஒரு பண்டல் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மேல் பண்டல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா தான் கைஸ் இருக்குது. ஓரளவுக்கு அந்த அசாஷியன் போல் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இந்த காஸ்டியூமுக்கு அப்படியே ஒரு போட்டோன்னா நல்லாயிருக்கு. பேண்ட்டும் ஓகே கைஸ், ஓரளவுக்கு 99 டைமண்ட் பருத்து. ஆனால் எப்படி ஓவரால் டைமண்ட்ஸ் தான் நம்ம கணக்கு பண்ணி ஆகணும். இது அப்படியே மாஸ்க்கு ஓகே கைஸ், நல்லா தான் இருக்குது, பக்காவாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து திரும்ப நமக்கே போர் அடிச்சிடும், வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபீமேல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபீமேல் ட்ரெஸ்ஸும் நல்லா தான் கைஸ் இருக்குது. எப்படியும் இது 2த்தில் ஏதாவது ஒன்று 9 டைமண்டுக்கும் இன்னொன்று 99 டைமண்டுக்கு எடுக்க போகிறோம். அதுதான் நம்ம டாஸ்க்கு. 99 டைமண்ட் சுற்றுவோம். இதை சுற்றுவோன்ற பாருங்கள், எடுத்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே கைஸ், பண்டல் நல்லா தான் இருக்குது. மொக்கம்லாம் சொல்ல முடியாது, வர்த்துன்னான்லாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 99 டைமண்டுக்கு இந்த பண்டல் வர்த்து தான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது திரும்ப ஸ்பின் பண்ணுவோம். இப்போ தான் கைஸ் இருக்கிறதுல ட்விஸ்ட்டு. 50, 55 இல்லை 9? 55% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 50, அதுக்கடுத்து 99% கொடுப்பாங்க. 9 டைமண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் எல்லாமே அதிகமாக இருக்குது. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 89 டைமண்டுக்கு அந்த பேக் பேக் இருக்குது. அதுதான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். 89 டைமண்டுக்கு அந்த பேக் பேக் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு அப்படியே வச்சு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 50% அப்போ அந்த இது எடுத்துக்கலாம். அதுதான் கைஸ் வர்த்து. வேறு எது எல்லாமே வந்து அதிகமாக தான் வருது. இதுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மியான டைமண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், வேறு எதுவும் இதில் அந்தளவுக்கு நல்லா இருக்க போல் தெரியல. ஸோ வந்து இதை எடுத்துடலாம். 19 ஓகே, திரும்ப ஸ்பின் போடுவோம். 9 கொடுத்துருங்கடா. போடு கைஸ், வேறு லெவலே. நமக்கு இப்போ அந்த 50 கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் டைமண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும்.
இப்போ 9 இது கொடுத்ததால நம்ம வந்து 9 டைமண்டுக்கு இந்த பண்டில் எடுக்க போகிறோம். கங்க்ராச்சுலேஷன் தான், வேறு லெவலில் நல்லா தான் கைஸ் இருக்குது. 9 டைமண்டுக்கு இந்த பண்டில் வச்சு தானே நீங்களே சொல்லுங்கள். சரி, இதில் யாரெல்லாம் பண்டில் எடுக்க போகிறீங்கன்னு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. கங்க்ராச்சுலேஷன். பர்ச்சேஸ்டு ப்ரைஸ் 9, அதாவது 1200 டைமண்ட் எடுக்கிற பண்டில் வந்து நம்ம 9 டைமண்டுக்கு எடுத்துட்டோம். அவ்வளோதான் கைஸ். டோட்டலாக பார்த்தோன்னா 489 டைமண்ட்ஸ் வந்து நமக்கு இதாக இருக்குது யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இதில். அவ்வளோதான் கைஸ், இந்த ஈவெண்ட் எடுத்தாச்சு. வேறு எதுவும் எடுக்கிற போல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். டாடா பை பை, see you.